ஹாய் மணிதாசன் மணிதேஸ், வெல்கம் டு முகை அகாடமி. டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற தமிழில் 395 கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நீங்கள் ஒர்க்கிங் டீச்சர்ஸாக வேலைக்கு போகிறவங்கனால உங்களால் புக்ஸ் எடுத்து படிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களால் கண்டிப்பாக 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற தமிழ் கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். டிஎன்டெட் பேப்பர் 1க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொஷின் நம்பர் 1, தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று பாடியவர் யார்? யாருங்க? பாரதிதாசன். தென் நெக்ஸ்ட் ஒன், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இப்பாடலை எழுதியவர் யார்? யாருங்க? காசி ஆனந்தன். தென் நெக்ஸ்ட் ஒன், விளைவு என்பதன் பொருள் என்ன? விளைவுனா என்னங்க? வளர்ச்சி. தென் நெக்ஸ்ட் ஒன், பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? எத்தனை தொகுதிகள்ங்க? 8 தொகுதிகள். தென் நெக்ஸ்ட் ஒன், தமிழ் நிலம் என்னும் இதழை நடத்தியவர் யார்? யாருங்க? பெருஞ்சித்திரனார். தென் நெக்ஸ்ட் ஒன், மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு எது? எதுங்க? மொழி. தென் நெக்ஸ்ட் ஒன், அக் என்பது எவ்வகை எழுத்து? என்ன எழுத்துங்க அக்குங்கிறது? ஆயுத எழுத்து. த நெக்ஸ்ட் ஒன், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எவ்வகை எழுத்துக்களாக அமைந்துள்ளன? என்ன எழுத்துக்கள்ங்க? வலஞ்சுழி எழுத்துக்கள். த நெக்ஸ்ட் ஒன், தொல்காப்பியம் என்பது எத்தகைய நூல்? எத்தகைய நூல்ங்க? இலக்கண நூல். த நெக்ஸ்ட் ஒன், இனிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இனிது எதிர்ச்சொல் என்னங்க? கொடிது. த நெக்ஸ்ட் ஒன், மா என்னும் சொல்லின் பொருள் கீழே உள்ளவற்றுள் எது அல்ல? மாவோட பொருள் விலங்கு வரும், பெரிய வரும், மரம் வரும். ஸோ கடல் மட்டும்தாங்க வராது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் கடல். தென் அடுத்து, பாகற்காய் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பாகற்காய் எப்படிங்க பிரித்து எழுதுனா? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். தென் நெக்ஸ்ட் ஒன், கணினி தமிழ் அறிவியல் தமிழ் என்பன தமிழின் எவ்வகை வளர்ச்சியை காட்டுகின்றன? எவ்வகை வளர்ச்சிங்க? புதுமை. தென் அடுத்து, கழுத்தில் சூடுவது எது? கழுத்தில் சூடுவதை எப்படிங்க சொல்லுவாங்க? தார், மாலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து, கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது? கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. அடுத்து, சித்தம் என்பதன் பொருள் என்ன? சித்தம்னா என்னங்க? உள்ளம். அடுத்து, காணி நிலம் வேண்டும் என்று பாடிய கவிஞர் யார்? யாருங்க? பாரதியார். அடுத்து, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? எந்த பறவைங்க? கப்பல் பறவை. அடுத்து, உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்பங்க கொண்டாடுறோம்? மார்ச் 20. அடுத்து, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? டாக்டர் சலீம் அலி. த நெக்ஸ்ட் ஒன், கிழவனும் கடலும் என்னும் புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டுங்க? 1954. அடுத்து, முதல் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? எவ்வளவுங்க? முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 வகைப்படும். அடுத்து, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அடுத்து, ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு என்ன? ஆயுத எழுத்தோட மாத்திரை எவ்வளவுங்க? அரை மாத்திரை. அடுத்து, அவ்வை என்னும் சொல்லில் உள்ள அவ் என்பது எவ்வகை குறுக்கம்? எவ்வகை குறுக்கம்ங்க? ஔகார குறுக்கம். அடுத்து, தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்பங்க? பிப்ரவரி 28. அடுத்து, ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? யாருங்க? சர் சி.வி. ராமன். அடுத்து, விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? யாருங்க? லிலியன் வாட்சன். அடுத்து, மூதுரை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? யாருங்க? ஔவையார். அடுத்து, மூதுரை என்ற சொல்லின் பொருள் என்ன?
மூதுரைனா என்னங்க? மூத்தோர் சொல் அல்லது அறிவுரை. அடுத்து, துன்பத்தை வெல்லும் கல்வி வேண்டும் என்று பாடியவர் யார்? யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து, மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து, காமராசருக்கு கல்வி கண் திறந்தவர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? யாருங்க? பெரியார். அடுத்து, காமராசர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? எங்கங்க? மதுரையில் இருக்கு. அடுத்து, ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எது? எதுங்க? அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்து, இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? சீர்காழி ரா. அரங்கநாதன். அடுத்து, ஆசார கோவை நூலின் ஆசிரியர் யார்? யாருங்க? பெருவாயின் முள்ளியார். அடுத்து, ஆசார கோவை என்பதன் பொருள் என்ன? என்னங்க? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அடுத்து, தமிழர்களின் வீர விளையாட்டுகளுள் ஒன்று எது? எதுங்க? ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு. அடுத்து, மாமல்லபுரம் சிற்பங்கள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை? எந்த நூற்றாண்டுங்க? கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. அடுத்து, மாமல்லபுரம் சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளாக செதுக்கப்பட்டவை? எத்தனை தலைமுறையில் இங்கே செதுக்கியிருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 4 தலைமுறை. அடுத்து, சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை 4 வகைப்படும். என்னென்னங்க? குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள் என 4 வகைப்படும். அடுத்து, பஞ்ச பாண்டவர் ரதம் எங்கு அமைந்துள்ளது? பஞ்ச பாண்டவர் ரதம் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது. அடுத்து, மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உள்ளன? எத்தனை எழுத்துக்கள்ங்க? 8. என்னென்னங்க? நா வரிசையில் 3 நா வருங்களா? அந்த 3 நாவும் வந்துடும். அடுத்து, லா வரிசையில் 3 லா வருங்களா? அந்த 3 லா வந்துடும். ரா வரிசையில் 2 ரா வரும். இந்த 2 ரா வந்துடும். ஸோ டோட்டலாக 8 மயங்கொலி எழுத்துக்கள் உள்ளன. அடுத்து, நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது? எதுங்க? நா. அடுத்து, தமிழ்நாட்டில் விளையும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்பும் வணிகத்திற்கு என்ன பெயர்? என்ன பேருங்க? ஏற்றுமதி வணிகம். அடுத்து, நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? யாருங்க? சு. சக்திவேல். அடுத்து, நெய்தல் நிலத்திற்குரிய பூ எது? எந்த பூங்க? தாழம்பூ. அடுத்து, சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3. என்னென்னங்க? ஆ, இ, உ என சுட்டெழுத்துக்கள் 3 வகைப்படும். அடுத்து, வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வந்து வினா பொருளை தருவது எது? எதுங்க? ஏ. எக்ஸாம்பிளுக்கு என்னங்க சொல்லலாம்? ஏன், அவனா. ஸோ இதெல்லாம் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா. இப்பாடல் எவ்வகை நூலை சார்ந்தது? எந்த வகை நூலுங்க? நாட்டுப்புற பாடல். அடுத்து, அரேபியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட விலங்கு எது? எதுங்க? குதிரை. அடுத்து, பண்டமாற்று வணிகத்தில் நெல்லுக்கு மாற்றாக கொடுக்கப்பட்ட பொருள் எது? நெல்லுக்கு மாற்றாக உப்பு கொடுக்கப்பட்டது. அடுத்து, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? யாருங்க? முடியரசன். அடுத்து, புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? புதியதொரு விதி செய்வோம், முடியரசன். அடுத்து, உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே டேஷ் ஆகும். எந்த பாடலுங்க? நாட்டுப்புற பாடல். அடுத்து, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? யாருடைய அறிவுரைங்க? ஔவையார். அடுத்து, காமராசருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது? எதுங்க? 1976. அடுத்து, நெய்தல் நில மக்கள் எவ்வகை தொழில் செய்கின்றனர்? நெய்தல் நில மக்கள் மீன் பிடித்தல் மற்றும் உப்பு விளைவித்தல் போன்ற தொழிலை செய்கின்றனர். அடுத்து, தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளையாரால் தொடங்கப்பட்ட கப்பல் நிறுவனத்தின் பெயர் என்ன? என்னங்க?
சுதேசி நாவாய் சங்கம். அடுத்து வேலு நாச்சியார் எந்த நாட்டின் அரசியாக விளங்கினார்? வேலு நாச்சியார் சிவகங்கை நாட்டின் அரசியராக விளங்கினார். அடுத்து வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார்? யாருங்க? மருது சகோதரர்கள். அடுத்து வேலு நாச்சியாரின் காலம் என்ன? என்ன காலம்ங்க வேலு நாச்சியார் வாழ்ந்தாங்க? 1730 1796 வரை. அடுத்து நல்வழி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? யாருங்க? ஔவையார். அடுத்து பசிப்பினி போக்கிய பாவை என்று மணிமேகலை காப்பியத்தில் அழைக்கப்படுபவர் யார்? பசிப்பினி போக்கிய பாவை யாருங்க? ஆதிரை. அடுத்து மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் முதலில் உணவிட்டவர் யார்? யாருங்க? ஆதிரை. அடுத்து தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று இலகும் என்று பாடிய சான்றோர் யார்? யாருங்க? தாயுமானவர். அடுத்து ராமலிங்க அடிகளின் சிறப்பு பெயர் என்ன? ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். அடுத்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார்? யாருங்க? ராமலிங்க அடிகர், வள்ளலார் தான். தென் அடுத்து அன்னை தெரசாவிற்கு எந்த துறைக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது? எதுக்குங்க? அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கத்தின் பெயர் என்ன? என்ன இயக்கம்ங்க கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கினாரு? குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கினாரு. அடுத்து பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் மொத்தமா 6 வகைப்படும். என்னென்னங்க? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர்னு 6 வகைப்படும். அடுத்து கண் என்பது எவ்வகை பெயர் சொல்? கண் என்பது சினை பெயர், ஏன்னா இது உறுப்பின் பெயராக இருக்குது. அடுத்து நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் இட்டு வழங்கிய பெயர்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? எவ்வாறுங்க சொல்லலாம்? இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டுக்கு என்னங்க சொல்லலாம்? மண், மரம், இதெல்லாம் இடுகுறி பெயரில் தான் வரும். அடுத்து நாற்காலி என்பது எவ்வகை பெயர்? நாற்காலி என்பது காரண பெயர். ஏன்? 4 கால்களை கொண்டிருப்பதால் இது காரண பெயர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து உலக உயிர்களை எல்லாம் தம் உயிர் போல் கருதும் பண்பு எது? என்ன பண்புங்க அது? மனித நேயம். அடுத்து அமுத சுரபி என்னும் பாத்திரம் முதலில் யாருடைய கையில் இருந்தது? யாருக்கிட்ட இருந்தது? ஆபுத்திரன் கிட்ட தான் முதல்ல இருந்தது. அடுத்து தாவரங்களின் இலைகளுக்கு தோகை என்று வழங்கப்படும் தாவரம் எது? எதுங்க? கரும்பு, சோளம். ஏன்னா கரும்பை எப்படி சொல்லுவோம்? அந்த கரும்போட இலையை கரும்பு தோகைன்னு தான் சொல்லுவோம். அடுத்து ஆசார கோவை வெண்பாக்களால் ஆன நூல். இதில் மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? எத்தனைங்க இருக்கு? 100 வெண்பாக்கள் இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். அடுத்து பனை மரத்திலிருந்து பெறப்படும் பதநீரை காய்ச்சி பெறப்படும் பொருள் எது? எதுங்க? கருப்பட்டி, கற்கண்டு. அடுத்து தமிழ்நாட்டின் வீர விளையாட்டான சிலம்பம் என்ற சொல்லின் பொருள் என்ன? என்னங்க? ஒலித்தல். சிலம்பம் அப்படின்னா ஒலித்தல் அப்படிங்கிறது பொருள். இது கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை குறிக்கும். அடுத்து உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? எங்கெங்க இருக்கு? சென்னை. அடுத்து உலகளாவிய தமிழர்கள் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? யாருங்க? பெருஞ்சித்திரனார். அடுத்து விருந்தினரை உபசரிக்கும் பண்பு தமிழர்களின் முதன்மையான பண்பாகும். இதை குறிப்பிடும் 14 கீழ்கணக்கு நூல் எது? எதுங்க? ஆசார கோவை. அடுத்து நன்னூல் என்னும் இலக்கண நூலின்படி தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்கள் எத்தனை? நன்னூல் சொல்றபடி தமிழில் இருக்கிற சுட்டெழுத்துக்கள் எத்தனைங்க? 3. என்னென்ன எழுத்து? ஆ, இ, ஊ தான். இதில் ஊ மட்டும் தற்போது வழக்கில் கிடையாது. அடுத்து சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது எவ்வகை சுட்டு? எவ்வகை சுட்டுங்க? அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். அகச்சுட்டுனா என்னங்க? அவன்,
இவள் இப்படி வரதெல்லாமே அகச்சுட்டு. இந்த அகச்சுட்டுல இருக்கிற சுட்டெழுத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, இந்த அ இ இதையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இது பொருள் தராது. அடுத்து அப்பள்ளி இப்புத்தகம் என்பன எவ்வகை சுட்டுக்கு உதாரணம்? எவ்வகை சுட்டுங்க? புறச்சுட்டு. அடுத்து அந்த மரம், இந்த வீடு என ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது எது? எதுங்க? சுட்டு திரிபு. அடுத்து சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வந்து வினா பொருளை தரும் எழுத்துக்கள் எவை? எவைங்க? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இது எல்லாமே வினா எழுத்துக்கள் தாங்க. அடுத்து யாருடைய, எங்கு போன்ற சொற்கள் எவ்வகை வினாவுக்கு உதாரணம்? எவ்வகை வினாங்க? அகவினா. ஏன்னா வினா எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற பிற எழுத்துக்கள் எதுவுமே பொருள் தராது. அடுத்து காமராசருக்கு சிறப்பு செய்ய பெற்றவற்றுள் தவறானது எது? எதுங்க தவறு? மதுரையில் உள்ள மத்திய நூலகத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தப்புங்க. ஏன்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு தான் காமராசர் பெயர் சூட்டியிருக்கிறாங்க, மத்திய நூலகத்திற்கு கிடையாது. அடுத்து நெல், புல் ஆகியவற்றின் தாவர இலை பெயர் என்ன? நெல், புல். தாவர இலை எப்படிங்க சொல்லுவோம்? தாள்னு சொல்லுவோம். நெற்தாள், புற்றாள் இப்படி தாங்க சொல்லுவோம். அடுத்து மல்லி என்பதன் தாவர இலை பெயர் என்ன? என்னங்க? மல்லிய மல்லித்தலைன்னு தான் சொல்லுவோம். அடுத்து சலசல, கடகட என்பன எவ்வகை சொற்கள்? சலசல, கடகட என்பது இரட்டை கிளவி சொற்கள். இரட்டை கிளவியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் இருக்கிற சொல்ல பிரிச்சா பொருள் தராது. அடுத்து வருக 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 என்பது எவ்வகை தொடர்? வருக 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 என்பது அடுக்கு தொடர். அடுக்கு தொடரை நம்ம பிரித்தாலும் நம்மளுக்கு பொருள் தரும். அடுத்து தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு முன் எவ்வகை எழுத்து வரும்? எந்த எழுத்துங்க வரும்? குறில் எழுத்து வரும். எப்படி வரும்? எக்ஸாம்பிளுக்கு அஃது, இஃது. இந்த மாதிரி ஆயுத எழுத்துக்கு முன்னாடி குறில் எழுத்து தாங்க வரும். அடுத்து ஆயுத எழுத்துக்கு பின் எவ்வகை எழுத்து வரும்? ஆயுத எழுத்துக்கு பின்னாடி வல்லின உயிர்மெய் எழுத்து தாங்க வரும். ஏன்னா தமிழில் பார்த்தோம் அப்படின்னா அக்கு எங்கெல்லாம் வரும்னா அஃது, இஃது இந்த மாதிரி இடத்துல தான் வரும். அப்போ பின்னாடி வல்லின உயிர்மெய் எழுத்து தாங்க வரும். அடுத்து திரிகடுகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் யாருங்க? நல்லாதனார். அடுத்து திரிகடுகம் என்ற சொல்லின் பொருள் என்ன? திரிகடுகம் என்ற சொல்லின் பொருள் என்னங்க? 3 மூலிகைகள். 3 மூலிகைகள் எது எதுங்க? சுக்கு, மிளகு, திப்பிலி. அடுத்து சிறுபஞ்சமூலம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? யாருங்க? காரியாசன். அடுத்து சிறுபஞ்சமூலம் என்பதில் பஞ்சம் என்பதன் பொருள் என்ன? பஞ்சம் அப்படின்னா என்னங்க? 5. இது 5 மூலிகைகளின் வேர்களை குறிக்கிறது. அடுத்து நீதிநெறி விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபரர். அடுத்து குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தாங்க நம்மளுக்கு முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நன்னெறி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நன்னெறியோட ஆசிரியர் சிவப்பிரகாசர். அடுத்து வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் வேறு பெயர் என்ன? வெற்றி வேர்க்கையை வேறு எப்படிங்க சொல்லலாம்? நருந்தொகை அப்படின்னு சொல்லலாம். இந்த வெற்றி வேர்க்கையோட ஆசிரியர் யாருங்க? அதிவீரராம பாண்டியன். அடுத்து மூதுரையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எவ்வளோங்க? 31. அடுத்து கொன்றை வேந்தன் நூலின் ஆசிரியர் யார்? கொன்றை வேந்தன் ஔவையார். அடுத்து திரை கடலோடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய பொன்மொழி? யாருதுங்க? ஔவையார். அடுத்து நெய்தல் நிலத்திற்குரிய மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஸோ நெய்தல் நிலத்தில் வாழ்கிறவங்களை எப்படிங்க சொல்லுவோம்? பரதன், பரத்தியர், நுளையர், நுழைச்சியர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து முல்லை நிலத்தின் கடவுள் யார்? முல்லை நிலத்தின் கடவுள் திருமால். அடுத்து மருத நிலத்தின் கடவுள் யார்? மருத நிலத்தின் கடவுள் இந்திரன்.
அடுத்து நெய்தல் நிலத்தின் கடவுள் யார்? நெய்தல் நிலத்தின் கடவுள் வருணன். அடுத்து பாலை நிலத்தின் கடவுள் யார்? பாலை நிலத்தின் கடவுள் கொற்றவை காளி. அடுத்து ஒரு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பான எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருள் தருவது டேஸ் எனப்படும். ஆன்சர் என்னங்க? போலி. அடுத்து பந்தல் என்பது பந்தர் என மாறுவது எவ்வகை போலி? எவ்வகை போலிங்க? கடை போலி. ஏன்னா இங்கே இல் இருக்கு, இங்கே இருன்னு இருக்கு. ஸோ இதை கடை போலின்னு சொல்லலாம், ஈற்றுப்போலின்னு சொல்லலாம். அடுத்து ஐந்து என்பது அஞ்சு என மாறுவது எவ்வகை போலி? ஐந்து அஞ்சா மாறுறது முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எல்லா எழுத்துக்களுமே மாறுது, ஆனால் பொருள் ஒன்று தான். இதுதான் முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து காமராசருக்கு நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? எந்த ஆண்டுங்க? 2 அக்டோபர் 2000. அடுத்து தேசியம் காத்த செம்மல் என்று திருவிகாவால் பாராட்டப்பட்டவர் யார்? யாருங்க? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்து முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எது? எந்த இடங்க? சாயல்குடி. இங்கே தான் விவேகானந்தர் வாசக சாலை அப்படிங்கிற தொடக்க விழாவில் விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்றினார். அடுத்து முத்துராமலிங்க தேவரின் சாயல்குடி உரையை கேட்டு இது போன்ற ஒரு வீர உரையை இதுவரை நான் கேட்டதே இல்லை என்று பாராட்டியவர் யார்? யாருங்க? திருவிகா. அடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு எது? எந்த ஆண்டுங்க வந்தார்? 1939 செப்டம்பர் 6. எதுக்காக இங்கே வந்தார்? முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று மதுரைக்கு வந்திருக்கிறாரு நேதாஜி. அடுத்து முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பெயர் என்ன? என்ன பேருங்க? நேதாஜி. அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆங்கிலேய அரசால் எந்த சட்டத்தின் கீழ் ஒடுக்கப்பட்டார்? என்ன சட்டம்ங்க அது? குற்ற பரம்பரை சட்டம் அல்லது வாய்ப்பூட்டு சட்டம். இது தென்னாட்டில் இவருக்கு தான், தென்னாட்டில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தான் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அடுத்து வடநாட்டில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? யாருங்க? பாலகங்காதர திலகர். தென்னாட்டில் முத்துராமலிங்க தேவருக்கும் வடநாட்டில் பாலகங்காதர திலகருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் சென்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் எவை? முத்துராமலிங்க தேவர் 3 முறை சென்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருங்க. எப்போனா 1937, 1946, 1952 என 3 ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்து இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு எது? எதுங்க? 1995. அடுத்து கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் பிறந்த ஊர் எது? எந்த ஊருங்க? ஒட்டப்பிடாரம். அடுத்து வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு எது? எந்த ஆண்டுங்க? 1906 அக்டோபர் 16. அடுத்து வ.உ.சி வாங்கிய 2 கப்பல்களின் பெயர்கள் எவை? என்னென்னங்க? SS காலியா, SS லாவோ. அடுத்து தெற்காட்டு சிங்கம் என்று வ.உ.சியை பாராட்டியவர் யார்? யாருங்க? திலகர், பாலகங்காதர திலகர். அடுத்து வ.உ.சி கோவை மற்றும் கண்ணனூர் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த போது இயற்றிய நூல் எது? என்ன நூல்ங்க? மெய்யறிவு பாடல்களின் தொகுப்பு. இந்த மெய்யறிவு அப்படிங்கிறது மனம் போல வாழ்வு போன்ற மொழிபெயர்ப்பு நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. என்ன நூல்ங்க? மெய்யறிவு. இதே மாதிரி மனம் போல வாழ்வு அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது எவ்வகை அணி? எவ்வகை அணிங்க? இயல்பு நவிர்ச்சி அணி. இந்த இயல்பு நவிர்ச்சி அணியோட இன்னொரு பேரு தன்மை நவிர்ச்சி அணி. அடுத்து தோட்டத்திலே மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? என்ன அணிங்க?
இயல்பு நவிர்ச்சி அணி. இந்த பாடலோட ஆசிரியர் யாருங்க? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்து, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எவ்வகை அணி? எவ்வகை அணிங்க? உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்து, வேற்றுமை புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? வேற்றுமை புணர்ச்சி 6 வகைப்படும். மரபு சொற்கள் எத்தனை வகைப்படும்? மரபு சொற்கள் எத்தனை வகைப்படுங்க? மரபு சொற்கள் பல வகைப்படும். அதில் ஒளி மரபு, இளமை பெயர் மரபு, வினை மரபு, இருப்பிட மரபு, கூட்டு மரபு என பல வகைகள் இதில் இருக்குங்க. அடுத்து, சிங்கம் என்பதன் ஒளி மரபு யாது? சிங்கம் ஒளி மரபு என்னங்க? முழங்கும் அல்லது கர்ஜிக்கும். அடுத்து, புலி என்பதன் இளமை பெயர் மரபு எது? புலியோட இளமை பெயர் மரபு பரல் அல்லது புலிப்பரல்னு சொல்லுவாங்க. அடுத்து, யானை என்பதன் இளமை பெயர் மரபு எதுங்க? யானையோட இளமை பெயர் கன்று. அடுத்து, சோறு என்பதன் வினை மரபு எது? சோறு என்பதன் வினை மரபு உண். சோறு உண். அடுத்து, அம்பு என்பதன் வினை மரபு எது? அம்புவோட வினை மரபு எதுங்க? எய்தார். அம்பு எய்தார். அடுத்து, மாடு மேய்க்கும் இடம் எவ்வாறு மரபாக அழைக்கப்படும்? எப்படிங்க? மாட்டு தொழுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, யானைகள் கூடியிருக்கும் நிலை எவ்வாறு அழைக்கப்படும்? யானை கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டுங்க? 1812. 1812 தஞ்சையில் ஞானப்பிரகாசர் என்பவரால் அச்சிடப்பட்டது. அடுத்து, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? யாருங்க எழுதினாரு? மணக்குடவர். திருக்குறள் உரைகளில் மிகச்சிறந்த உரை யாருடையதாக கருதப்படுகிறது? யாருடைய உரைங்க? பரிமேலழகர் உரை. அடுத்து, திரிகடுகம் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை பாடல்கள்? 100 பாடல்கள். அடுத்து, நல்வழி நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனைங்க? 31. கடவுள் வாழ்த்து உட்பட 31 வெண்பாக்கள் இருக்கு. அடுத்து, கேள்வி எண் 151. உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது? எதுங்க? திருக்குறள். அடுத்து, வெற்றி வேர்க்கை நூலின் ஆசிரியர் யார்? யாருங்க? அதிவீர ராமபாண்டியன். அடுத்து, அதிவீர ராமபாண்டியன் எழுதிய மற்றொரு நூல் எது? எதுங்க? நைடதம். இதில் காசிக்காண்டம், கூர்ம புராணம் இந்த மாதிரியான நூல்களையும் அதிவீர ராமபாண்டியன் எழுதியிருக்கிறாரு. அடுத்து, கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் எது? எதுங்க? நீதி நெறி விளக்கம். இதை பாடினவர் யாருங்க? குமரகுருபரர். அடுத்து, இளமையில் கல் என்று பாடியவர் யார்? யாருங்க? ஔவையார். எந்த பாடல்ல இங்க பாடியிருக்கிறாங்க? ஆத்திச்சூடி பாடல்ல பாடியிருக்கிறாங்க. அடுத்து, தமிழ் எழுத்துக்களில் மேல் விலங்கு, கீழ் விலங்கு, சுழி போன்ற சீர்திருத்தங்களை செய்தவர் யார்? யாருங்க? வீரமாமுனிவர். அடுத்து, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? உ.வே. சாமிநாத ஐயர். அவரை உ.வே.சா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து, உ.வே.சா அவர்களின் சுயசரிதை நூலின் பெயர் என்ன? என்ன பேருங்க? என் சரிதம். இது ஆனந்த விகடன் இதழில் தொடராகவே வந்திருக்கு. அடுத்து, உ.வே.சா அவர்களின் நினைவில்லம் எங்கு அமைந்துள்ளது? எங்கெங்கே இருக்கு? உத்தமதானபுரம். இது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க. அடுத்து, உ.வே.சா நூலகம் சென்னையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எந்த ஆண்டுங்க? 1942 பெசன் நகரில் இப்போ அமைஞ்சிருக்கு. அடுத்து, தேசிய கவி என்று போற்றப்படுபவர் யார்? தேசிய கவி யாருங்க? பாரதியார். அடுத்து, பாரதியார் பிறந்த ஊர் எது? பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி. அடுத்து, பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தவர் யார்? யாருங்க? எட்டயபுர மன்னன். கீழ் வருவனவற்றுள் பாரதியார் இயற்றிய நூல் எது அல்ல? எதுங்க இல்லை? அழகின் சிரிப்பு. என அழகின் சிரிப்போட ஆசிரியர் யாருங்க? பாரதிதாசன். அடுத்து, பாரதியார் நடத்திய இதழ்கள் எவை? பாரதியார் என்னென்ன இதழ்கள் நடத்தினாரு? இந்தியா, சுதேசமித்ரன். அடுத்து, புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்?
புரட்சி கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன். அடுத்து பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றினால் அவரோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. அடுத்து பாரதிதாசன் இயற்றிய நூல்களுள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது? எதுங்க? பிசிராந்தையார். அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? யாரு பகுத்தறிவு கவிராயர்? உடுமலை நாராயண கவி. அடுத்து கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகம் பிள்ளைக்கு வழங்கப்பட்ட ஆண்டு எது? எப்பங்க? 1940 மலையாள நாட்டு தமிழ் சங்கத்தால் வழங்கப்பட்டது. அடுத்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் எது? எந்த ஊருங்க? தேரூர். இது எந்த மாவட்டத்தில் இங்கே இருக்கு? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. அடுத்து எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி கவிமணி எழுதிய நூல் எது? எந்த நூலுங்க? ஆசிய ஜோதி, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். அடுத்து நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? வே. ராமலிங்கம் பிள்ளை. அடுத்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? யாருங்க? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. அடுத்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடிய கவிஞர் யார்? யாருங்க பாடினாங்க? நாமக்கல் கவிஞர். அடுத்து இந்த பாடல் எப்பங்க பாடினாங்க? வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தின் போது பாடியிருக்கிறாரு. அடுத்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் யார்? யாருங்க? வாணிதாசன். அடுத்து வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி. இந்த வாணிதாசன் பாரதிதாசனோட மாணவருங்க. அடுத்து பிரெஞ்சு அரசு வாணிதாசனுக்கு வழங்கிய உயரிய விருது எது? எதுங்க? செவாலியர் விருது. அடுத்து உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உவமை கவிஞர் யாருங்க? சுரதா. அடுத்து சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். சுரதா இயற்றிய நூல்களுள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எது? எதுங்க? தேன்மலை. அடுத்து கவித்தரசு என்று பாராட்டப்பட்ட முடியரசனின் இயற்பெயர் என்ன? என்னங்க? துரைராசு. அடுத்து முடியரசன் இயற்றிய நூல்களுள் பூங்கொடி என்னும் காப்பியம் தமிழக அரசின் பரிசை பெற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டுங்க? 1966. அடுத்து கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இந்த கண்ணதாசன் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு. அடுத்து கண்ணதாசன் இயற்றிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? எந்த புதினம்ங்க? சேரமான் காதலி. அடுத்து மொழியியல் அறிஞர்களால் தமிழ்நாட்டின் தாகூர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யாருங்க? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தமிழ்நாட்டின் தாகூர். அடுத்து தமிழ் தென்றல் என்று போற்றப்படும் சான்றோர் யார்? தமிழ் தென்றல் அப்படின்னு போற்றப்படுபவர் யாருங்க? திருவி கல்யாண சுந்தரனார், திருவிகா. அடுத்து தொழிலாளர்களின் துயரங்களை ஓங்கி உரைத்த தேசபக்தன் இதழின் ஆசிரியர் யார்? யாருங்க? திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து சொல்லின் செல்வர் என்று தமிழ் உரைநடையில் புகழப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் யாருங்க? ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எது? எதுங்க? தமிழின்பம். இதோட ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. எந்த ஆண்டு இது சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்குன்னா 1955 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்குங்க. அடுத்து தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள். அடுத்து மறைமலை அடிகள் தன் சுவாமி வேதாசலம் என்ற பெயரை எவ்வாறு மாற்றி அமைத்து கொண்டார்? எப்படிங்க மாற்றி அமைச்சுக்கிட்டாரு? மறைமலை அடிகள். சுவாமினா மறைன்ற பொருள், வேதம்னா மலை, அசலம் அப்படின்னா அடிகள் அப்படிங்கிறது பொருள். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று பாடியவர் யார்? யாருங்க?
இளங்கோவடிகள். இந்த ஞாயிறு போற்றுதும் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வர கடவுள் வாழ்த்து பாடல். அடுத்து, தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்து, இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் எவை? இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்து, மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார்? யாருங்க? சீத்தலை சாத்தனார். இவரை மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவாங்க. அடுத்து, சீவக சிந்தாமணி என்னும் காப்பியத்தின் ஆசிரியர் யார்? சீவக சிந்தாமணி காப்பியத்தின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். அடுத்து, பெரிய புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பெரிய புராணம் என்னும் நூலை இயற்றியவர் சேக்கிலார். இந்த நூலோட மூல நூல் எதுனா சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை. அடுத்து, கம்ப ராமாயணத்தை இயற்றிய கம்பர் அதற்கு இட்ட மூலப்பெயர் என்ன? மூலப்பெயர் என்னங்க? ராமாவதாரம். அடுத்து, கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்ற பொன்மொழிகள் யாரை குறிக்கின்றன? யாரைங்க குறிக்குது? கம்பர். மொத்தமாக இன்னைக்கு 3ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற தமிழில் 200 கேள்விகள் முடிச்சிருக்கோங்க. மொத்தமாக நம்மளுக்கு 395 கேள்விகள் இருக்கு. மிச்ச கேள்விகளை நாளைக்கு பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முகை அகாடமிக்கு ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். தேங்க்யூ.